பார்வதி, பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்கம்மா, வாம்மா அப்படின்னு சொல்லி ஆராத்தி எடுத்துட்டு வர சொல்கிறாங்க பாட்டியம்மா. இந்த வந்துட்டேங்க பாட்டி அப்படின்னு சொல்லி பார்வதி அவங்க தங்கச்சும் ஆராத்தி எடுத்து ரெடி பண்ணி கொண்டு வராங்க. பல்லவி வந்து காரில் பயங்கரமாக டென்ஷனாக உள்ளே இறங்கி வந்து நிற்கிறாங்க. கண்ணை முகத்தில் சந்தோஷமே இல்லை. பல்லவி பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறாங்க. இந்த வீட்டை உண்டில்ல நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எதிரி நான் தான் அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிறாங்க. இப்படி தாங்க போகுது. அப்போ வந்து மாமியார் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, இவ தான் எனக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி பல்லவி நினைக்கிறாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது வலது காலை எடுத்து வச்சு எப்பயும் போல் வர்றாங்க. பயங்கரமாக டென்ஷன் ஆகி பல்லவி வந்து அதை தட்டி விடுறாங்க. அப்போ வந்து வீட்டில் இருந்த கண்ணாடி வந்து வேகமாக விழுந்துருது. அப்போ பாட்டியம்மா சொல்கிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை வந்த நாளே வந்து கண்ணாடி இப்படி விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி சொன்னதும் எல்லாரும் சொல்லும்போது அர்ஜுன் சொல்கிறாரு, கண்ணாடி தானே பாட்டி விழுந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் இது எதுக்கு பெருசு பண்ணுறீங்க அப்படின்னு கண்ணெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்போ வந்து பாட்டியம்மா கிட்ட சொன்னதை கேட்டு பல்லவி சொல்கிறாங்க, இப்போ உடஞ்சது கண்ணாடி தான், ஆனால் இனிமே தான் மாதிரி உடைய போகுது அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிறாங்க மனசில். இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அந்த கண்ணாடி உடஞ்ச துகள்களை எல்லோரும் சேர்ந்து சுத்தப்படுத்துகிறாங்க. பல்லவி ஒரே சந்தோஷம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.